உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியோமா 2 பேரையும் சமாதானப்படுத்தி மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா அத்தை, அதே மாதிரி எந்த சிக்கலும் இல்லாம காலையில கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்டா இப்படி வயசான காலத்துல என்ன வலுக்கட்டாம கூட்டிட்டு வர? யோ மாமா, வீட்ல நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? இது வரைக்கும் நீ பார்த்த சாதாரண மாணிக்கம் நான் இல்ல, நான் ஹெர்குலஸ் மாணிக்கம். இனிமேதான் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. இந்த கல்யாணம் நடக்காது, என்ன நம்புங்க, நான் கேரண்டின்னு சொல்லிட்டு இப்படி எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா எப்படி? எனக்கு நேரம் ஆக ஆக அடிவயிறு அப்படியே கலக்குது தெரியுமா? யோ மாமா, ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்து மாமா. மாப்பிள, ஆழ்கடல் அமைதியா இருக்குன்னா சுனாமி வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த மாணிக்க அமைதியா இருக்கான்னா ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டான்னு அர்த்தம். டேய், காதல் மன்னன் கேள்விப்பட்டிருப்ப, கடத்தல் மன்னன் கேள்விப்பட்டிருக்கியா? நான் ஏற்பாடு பண்ண ஆளுக கடத்தல் பண்றதுக்கே பிறந்தவனுங்கடா. ஓ, இது வரைக்கும் அவனுங்க 99 கடத்தல் பண்ணிருக்கானுங்க. இது அவனுங்களுக்கு 100வது கடத்தல். செஞ்சுரி அடிக்க போறானுங்கடா, செஞ்சுரி அடிக்க போறானுங்க. அவனுங்க நமக்காக பவானிய கடத்துறானுங்களோ இல்லையோ, ஆனா அவனுங்க செஞ்சுரி அடிக்கிறதுக்காக கண்டிப்பா பவானிய கடத்திடுவானுங்க, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானுங்க. ஆமா, இப்ப எதுக்கு பவானிய கடத்துற? அவளை கடத்தினா எப்படி? டேய், ஏன்டா இப்படி லூசு மாதிரி கேக்குற? கல்யாண பொண்ணு இருந்தா தானடா கல்யாணம் நடக்கும். அவளை கடத்திட்டா நீ யாரு கழுத்துல தாலி கட்டுவ? அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதா. எல்லாரும் பவானியை தேடுற மாதிரி தேடுவோம். அப்புறம் 2 days கழிச்சு கடத்தி வச்ச பவானியை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவானுங்க. அதுக்குள்ள வேற ஒரு நல்ல ஐடியா பிடிச்சு எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு யோசிப்போம். டேய், அவசரத்துக்கு இந்த ஐடியா தான்டா சரியா வரும். என்னடா அப்படி பாக்குற? இல்ல, உனக்கு எப்படி இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தெரியும்னு யோசிச்சேன். அதானே, உனக்கு தெரியும். கரெக்ட் தான். எப்படி? என்னையே பொய் சொல்ல வச்சு எல்லாருக்கும் வில்லன் ஆக்கணும் தானே நீ? ஆமா, நீ வில்லன் ஆகி பெரிய நம்பியார் ஆயிட்டா. டேய், நான் மட்டும் அன்னைக்கு ஒரு பொய் சொல்லலைன்னா அன்னைக்கே உங்க அம்மா மறுகையா, அமுதா உன் வாழ்க்கையில இல்லகையா. அதெல்லாம் ஞாபகம் வச்சு பேசுமா அவன. சரி சரி விடு. இதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம் பேசிட்டு நீ முதல்ல அந்த கடத்தல் மன்னர்களை சீக்கிரமா வர சொல்லு. வந்து பவானிய கடத்தி அவங்கள செஞ்சுரி அடிச்சு என்ன ஜெயிக்க வைக்க சொல்லு மாமா. ஏன் அவசரம்? ஹலோ, கிட்னாப்பர் பாய்ஸ், எங்க இருக்கீங்க? அட்வான்ஸ் ஐட்டம்ல ஆன் தி வேல இருப்போம். நான் அனுப்புன போட்டோ வச்சிருக்கீங்கல்ல? நாங்க ஒரு தடவை முகத்தை பார்த்துட்டா கடத்தல் வரைக்கும் அந்த முகம் என் கண்ணை விட்டு போகாது. அவளை கடத்தின பிறகுதான் இறசி ஆகும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என் மாப்பிள்ளை இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கான். வாரம் மாப்பிள்ள, கடத்தல் மன்னர்கள் ஆன் தி வே. யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பால போஸ்டர் பாத்தியா? சூப்பரா கலக்கிட்டோம்ல. சமூகம் இன்னும் 4 தெரு தான் சண்முகம் பாக்கி. போஸ்டர்ல எப்படி போட்டோல நல்லா கெத்தா இருக்கானா? டேய், என்னடா இது? பெரிய லெவல் போட்டியா இருக்கும் போல. முதல் பரிசு 1 லட்சமா? 2வது பரிசு 60,000மா? ஏம்லா, அதோட நிறுத்துற எப்படி? பரிசு கொடுக்கறது 6ன்னு கடைசி லைன்ல போட்டுருக்கு பாரு. டேய், என்னடா இது? பரிசு வழங்குபவர் பஞ்சாயத்து தலைவர் சண்முகமா? ஐயதே. டேய், இவ்ளோ பணத்துக்கு எங்கடா போவ? ஏம்லா, பஞ்சாயத்து பிரசிடென்ட்னா சும்மாவா? நம்ம ஊர்ல இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் எல்லாம் நம்ம டெவலப் பண்ண வேண்டாமா?
அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி தானே அவனு, அதெல்லாம் கௌரவம்ல. இருக்கிறது ஒரு வீடு மட்டும்தான். உன்னோட வெட்டி கௌரவத்துக்காக வீட்டை வித்துற போறேன். வீடு எங்க இருக்கு? அதான் நீ கிளினிக் வைக்க அடமானத்துல கிடக்கலாம். டேய் போதும், உன்னோட வெட்டி பந்தாவுக்காக இருக்கிறதையும் இழந்துட்டு நிக்காத. 4 தங்கச்சிங்க நிக்கிறாளுங்க, அவளுங்கள கரை சேர்க்கணும், அத மறந்துடாத. ஏமல டாக்டர்மா, 3 வேளை மருந்து சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி இத சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் எல்லா தங்கச்சியும் கரைச்சேக்க எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. ஏமா டாக்டரம்மா, சண்முகம் கொடுத்தா தான் என்ன? அந்த பணம் திரும்ப நமக்கு தானே வரப்போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர்மா, 10 ஊர் டீம் வந்தாலும் நம்ம ஊர் டீமோட சோடி போட முடியுமா? நம்ம ஊர் கேப்டன் யாரு? சண்முகம் தானே. டேய் என்னடா இது? போறவு ஏமலே, நம்ம ஊரு கபடி டீமுக்கு ஐயா தானே கேப்டனு. ஓஹோ, அப்போ கபடி டீம் கேப்டன் இவன் தானா? இலே, பிரசிடண்ட் வந்தா பிரசிடண்ட் சம்பவம் களத்துல இறங்கி சுழட்டி அம்புட்டு பெரிய தூக்கி வீசிட மாட்டேனா? டேய், கபடி மொரட்டு விளையாட்டு. நீ பாட்டுக்கு சுத்துறேன் சுழட்டுறேன்னு கைய கால உடைச்சிட்டு வந்து நிக்க போற பாரு. பேசாம வண்டி எடு, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளினிக் போகணும். இலே, ஒரே இடத்துல ஓட்டிட்டு இருக்காம நல்லா ஊர் ஃபுல்லா ஒரு இடம் விடாம ஓட்டணும். சரி சண்முகம், நீ கிளம்பல. ஓ நான் பாத்துக்கிட்டேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். திரும்ப இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சா ஏன் முன்னாலே பேனரை கட்டிருக்காம அன்னைக்கு இவனை கிழிச்சது பார்த்தாது. ஐயா, அருவாளை எடுத்துட்டு வரேன். இப்பதானே ஸ்டேஷன்ல இருந்து வர, உள்ள போகும்போது சந்தோஷமா இல்ல போகணும். எதுக்கு இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்க? என்னத்தை சந்தோஷமா போறது இந்த மாதிரி பண்றப்ப? ஏ பாக்கியம், ஆர்த்தி எடுத்துட்டு வாயேன். வந்துட்டேன் மன்னி. ஆர்த்தி எடுத்து தர்சவாடி வந்தா கூட சண்முகத்தையும் கூட்டு வந்தாலும் வருவேன். வா எடு, இல்ல சூடத்தை ஏத்து. ஆறு ஒத்த ஓட்டா வா. பத்த வச்சிட்டியா? இந்த வேலையை நல்லா செய்த. முறைச்சிக்கிட்டே ஆரத்தி எடுக்காத, திருஷ்டி என்ன விட்டு போகாது. பரவாயில்லையா? கரெக்டா என் பொட்டு மேலேயே வையி. நீ எங்கேயாவது வச்சு ஏற்கனவே என்ன மூஞ்சி முக்கோணமா இருக்குன்றாங்க. அப்படி போய் கொட்டு. போலாமா? நீ வாலே வா. வேற குறுக்க தள்ளு. இல்ல சவுந்தரம், வந்ததும் வராதுமா எதுக்குல எம்புட்டு கோவம்? பரவாயில்லைக்கா, எதுக்கு எடுத்தாலும் பெருசா ஒரு பேனரை கட்டி வைக்கிறான். ஏன் விட்டு வாசல என்ன வெறுப்பேத்துற மாதிரி அதை கிழிச்சு எரியணும்னு எனக்கு ஆத்துல வருமா வராதா? இப்ப உனக்கு என்னத்துக்குல இவ்ளோ கோவம்? போஸ்டர் தானே கட்டி இருக்கான், போட்டியா நடத்திட்டான். என்னத்த சொல்லுதிய? இந்த பாருல, பொங்கலுக்கு தானே விழா கொண்டாடதான், கபடி போட்டி தானே நடத்துதான். நாம உள்ள இறங்கி விளையாடுவோம். என்ன சொல்லுத? ஏதா நீங்களா கபடியா? கபடி ஆடுவீங்களா? நக்கல் பண்ணாதலே. நான் இறங்கி ஆடினேன்னு வெகியே, என்னை புடிச்சு போடுறதுக்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஏற்கனவே நான் பாதி ஆம்பளை, புரியுதா? முழு ஆம்பளன்னு சொன்னாலே நம்புவாங்க. ஆனா இதுல நாம ஆட போறது இல்ல. நாம ஏற்பாடு பண்ண ஆளுவதான் ஆட போறானுவ. அக்கா, ஏதோ திட்டம் போட்டிருக்க மாதிரி தெரியுது. இத பாருல, சண்டைன்னு வந்துருச்சுன்னு வெய்யே, கிடைக்கிற இடத்துல எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமால, அப்பதான் நாம நிறைய இடத்துல ஜெயிக்க முடியும். இப்போ என்னத்த சொல்லுத? இந்த போட்டிய நாம பயன்படுத்திக்கணும். எப்படின்னு நான் சொல்றேன். ஏதா, ஐயா பேனருக்கு டென்ஷன் ஆகுறாரு. போட்டியில சம்மு இறங்கி ஆட போறான்.
அது தெரிஞ்சா என்ன ஆவாருன்னு தெரியலையே. இல்ல சனியா, என்ன சொல்லுத நீ? ஆமா, வர்ற வழியில தான் காதுல வாங்கினேன். சம்முவும் அவனுடைய பழைய டீமை இறக்கி அவனும் ஆட போதானாமா. அப்போ நாமளும் நம்ம டீமை இறக்கிட வேண்டியதுதான். நாமளும் இறங்கி ஆட வேண்டியதுதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் வாசுவா அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டு துரைய அப்பாவா ஏத்துப்பான்னு எனக்கு தோணல. பாரதி, அத பத்தி இப்ப யோசனை பண்ணி ஒன்னும் ஆக போறதில்ல. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ வந்து சாப்பிடு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். கடைசி வரைக்கும் நீ சுமங்கலியா இருக்கணும் பாரதி. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு, நான் லவ் பண்ற பொண்ணு, கடைசி வரைக்கும் என் கூட வாழணும்னு நினைக்கிற பொண்ணு இவங்கதான். கடவுளே, என் வாழ்க்கை நல்லா தானே இருந்தது. நான் வாசோ தமிழ்னு சந்தோஷமா இருந்த குடும்பத்துல எங்க கிட்ட இருந்து வாசுவை பிரிச்சு ஏன் எங்களை இப்படி தவிக்க விட்ட? வாசு போனதையே ஏத்துக்க முடியாம நான் தவிக்கிறப்போ இந்த வீட்ல என் கல்யாணத்தை பத்தி அவங்களா பேசி ஒரு முடிவெடுத்து அதுதான் எனக்கு நல்லதுன்னு சம்மதிக்க வைக்கிறாங்க. வாசு, ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நான் இப்ப என்ன பண்ணட்டும்? நீதான் என்ன இப்படி கல்யாணங்கிற சிக்கல்ல சிக்க வச்சு பாக்குறியா? பார்த்தல்ல, உங்க வீட்ல என் மனசு என்னன்னு கூட புரிஞ்சுக்காம துரையதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவங்கள ஒரு முடிவெடுக்கிறாங்க. இன்னைக்கு துரைதா அப்பான்னு தமிழ் கிட்ட சொல்றாங்கடா. அது என்னாலே ஏத்துக்க முடியல வாசு. தமிழ் எப்படி ஏத்துப்பா? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. வீட்லதான் இப்படின்னா ஆதி அவர் வீட்ல முடிவு பண்ண கல்யாணத்தையே நிறுத்திட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. தமிழ அப்பாவா ஏத்துக்க வைப்பேன்னு சொல்றாரு. எனக்கு எதுவுமே புரியலடா. இதெல்லாம் நீதான் பண்றியா வாசு? சொல்லுடா, நீதான் பண்றியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஆதியோட கேர்ள் ஃப்ரெண்ட ஆதி அம்மா கிட்ட காட்ட போறேன்னு சொல்லிட்டு போன. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நானும் நீ இப்ப சொல்லுவேன் அப்ப சொல்லுவேன்னு வெயிட் பண்ணி பாத்துட்டே இருக்க. நீ சொல்ற மாதிரியே தெரியல. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சௌமியாவ ஆதி லவ் பண்ணலையா? வேற ஒரு பொண்ண லவ் பண்றாரு. ஓ, அப்ப அந்த இன்னொரு பொண்ணு என்ன சொல்ல போறாங்களா?
என்ன எம்டி ஒய்ஃப்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எம்டி ஒய்ஃப் ஆக போறாங்களா? அந்த பொண்ணு இந்த ஜென்மத்துல ஆதியை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. போதுமா? ஏய் உன்ன பாரு, இங்க பாரு. பெரிய புத்திசாலி மாதிரி நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். அதான் எல்லாம் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க? லூசு மாதிரி பேசாத பாரதி. நீ இனிமே கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா கூட பரவாயில்ல. உங்க வீட்டுல அந்த வீணா போனவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க தானே போறாங்க. நீயும் பூம்பும் மாடு மாதிரி தலையாடிட்டு நிக்க போற. அப்புறம் ஏண்டி அது துரையா இருக்கணும்? உன்னை புரிஞ்சுக்கிட்டவரா உனக்கு ஏத்தவரா இருக்கிறது என்ன தப்பு? எனக்கு உன் லாஜிக்கே புரியல பாரதி. இங்க பாருடி, என் விதி போன போக்குல நான் போயிட்டு இருக்கேன். தமிழோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எடுக்க போற எந்த முடிவும் தமிழை பாதிச்சிடக்கூடாது. நான் அதுல தெளிவா இருக்கேன். அவ தாத்தா பாட்டி அவ மேல உயிரா இருக்காங்க. ஏன் சுயநலத்துக்காக அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இங்க பாரு பாரதி, உனக்கு தான் தேவையில்லாத சென்டிமெண்ட் எல்லாம். கடவுள் உனக்கும் தமிழுக்கும் ஆதி மூலமா கொடுக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்காதடி. உனக்காக அவர் தன்னோட அம்மாவையே எதிர்த்துக்கிட்டு தனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை ஆதியை நிறுத்தியிருக்காரு. ஆதிக்கும் மேல இருக்க காதல் உன் அழக பார்த்து வந்த மாதிரி தெரியல பாரதி. நம்ம படிச்ச ஆதியோட டைரி தான் அதுக்கு சாட்சி. நீயே அதை படிச்சுட்டு ஆதியோட காதல் ரொம்ப பெருசுன்னு பேசுன. இப்ப அந்த காதலே நீதான் தெரிஞ்சோம் ஏண்டி இப்படி பண்ற? எனக்கு நீ பண்றது சுத்தமா பிடிக்கல பாரதி. ஆதிக்கு சம்மதம் சொல்லிட்டு உனக்கும் தமிழுக்கும் கிடைக்க போற வாழ்க்கைய ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். உனக்கு புரியாது லதா. ஆதியோட அம்மாவும் என் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அதுக்கு மேல தமிழ் இருக்கா. தமிழுக்கு என்ன? அவ ஆதி கூட ரொம்ப க்ளோஸா தானே இருக்கா. ஆதிய தமிழ் வேண்டாம் நான் சொல்ல போறா? இல்லடி, அவ ஆதி கூட ஃப்ரெண்டா பழகிறதும் ஆதிய அப்பாவா நினைக்கிறதும் வேற வேற. ஓ, அப்ப துரைய மட்டும் அப்பான்னு ஏத்துக்க போறாளா அவ? இல்லடி, ஆனா அவ ஆதியும் அப்பாவா ஏத்துக்க போறதில்ல. தமிழ் ஏத்துக்கிட்டா? அவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. ஏத்துக்கிட்டா? ஏண்டி நீயும் இப்ப ஆதி மாதிரியே பேசுற? என்ன ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு கேக்குறீங்களா? சத்தியமா இல்ல பாரதி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ன்ற ஆசையிலையும் அமையற வாழ்க்கையை கெடுத்துக்குவியோன்ற பயத்துல தான் பேசுறேன். ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல பாரதி. தமிழ் ஏத்துக்கிட்டா? அவ ஏத்துக்கிட்டோம், அப்புறமா அதை பத்தி பேசலாம். இப்ப நான் என் வேலையை பாக்குறேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். விடு, ஏய் சொன்னா கேளு, விடு. இந்திரா ஏய் என்ன பண்ற? ஏய் விடு, விடுன்னு சொல்றல. இந்திரா விடு. என்ன பண்ற? இந்திரா என்ன பண்ற நீ? அத்தை, இவங்க பண்ணதெல்லாம் சொன்னா நீங்களே உங்களை பத்த வச்சிருவீங்க. காவியாக்கா உயிரோட இருக்க கூடாதுன்னு இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களை சும்மாவே விடாதீங்க அத்தை. ஐயோ அக்கா, பாத்தியா எப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறான்னு? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் அத்தை. உங்களுக்கு எல்லாம் போய் சொல்றதுக்கு வாயை கூசாதா? கடைசியில என் அக்கா உயிர் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்க. இதுக்கு மேல நான் உங்களை சும்மா விடுறதாவே இல்ல. இத பார் அக்கா, எனக்கு அவ பாட்டுக்கு பேசிட்டே போற, நீயும் பாத்துட்டே இருக்க. காலையில அவ அம்மா என்னடானே என்ன அடிக்கிறா. இதோ இவ என் உயிர் எடுக்க பாத்துட்டு இருக்கா. என்னக்கா நடக்குதுங்க? ஹே இந்திரா, காவியாவுக்கு நடந்தது பெரிய விஷயம்தான். அதுக்காக எதுக்கு ராகினிய நீ தப்பு சொல்ற? சில சமயங்கள்ல பைத்திய மாதிரி நடந்துக்கிற நீ. ஐயோ, ஊரு கண்ணு பட்டுச்சோ ஏன் கண்ணு பட்டுச்சோன்னு தெரியலையே. இன்னும் புடவை கூட மாத்தல. அபச கூட மாதிரி இப்படி புடவை கருகி போச்சேங்க. இந்திரா நீ கொஞ்சம் சும்மா இரு. இப்ப சண்டையெல்லாம் எதுவும் வேணாடி. அம்மா முடியாதுமா. இது இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோங்க, இவங்க இன்னும் ஏறிட்டே போவாங்க. நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும். என்னடி பேசிக்கிட்டே போற? என்ன நீ பார்க்க போறியா?
இன்னையோட உன்னோட நாள் முடிஞ்சு போச்சு. இப்பவே மூட்டையை கட்டிட்டு கிளம்பு. அப்பா ஐயோ, நான் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க பண்ண விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். ஏய் நிறுத்து. உன் ஆட்டத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உங்க அக்காவோட சீமந்தம் நல்லபடியா நடக்கணும், உனக்கு எக்ஸாம் முடியணும்னு ஒரு மனிதாபிமானத்தோட தான் நான் இவ்வளவு நாளா பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா நீ என் தங்கச்சியை எதிர்த்து பேசிட்டு இருக்க. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ. ஜெயா, என்ன பேசுற நீ? நீதான் இந்திராவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டல, அப்புறம் எதுக்காக மறுபடியும் இப்படி பேசிட்டு இருக்க? ஏமாமா அப்படின்னு என் அக்கா உங்ககிட்ட சொன்னாங்களா? பொய் மாமா, எல்லாம் பொய். இந்திராவ அக்கா வீட்லயே இருன்னு சொல்லவே இல்ல. இந்திரா, என்ன நடந்தது? அது சொல்லுங்கறல்ல. கௌதம், சொல்லு இந்திரா, கேக்குறாங்களா? சொல்லு. ஆமா கௌதம், அத்தை என்ன சீமந்தத்துல கலந்துக்க அனுமதி தந்தாங்க. மத்தபடி அவங்க இன்னும் என்ன இந்த வீட்ல இருக்க சொல்லவே இல்லை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முதல்ல என்னோட விஷயம்லாம் இருக்கட்டும், ஆனா உங்களோட உண்மையான முகத்தை அத்தை கிட்ட நான் காட்டாம நான் இந்த வீடு விட்டு போகவே மாட்டேன். ஓ அக்கா, என்னக்கா சொல்லிட்டு இருக்கா இவ? சிரிக்காதீங்க. இங்க பாருங்க, நான் வேணும்னா உங்களுக்கு வேண்டாத மருமகளா இருக்கலாம், ஆனா காவியா அக்காவை கொலை பண்ண, அக்காவோட வயித்துல வளர்ற குழந்தைய சாவடிக்க நீங்க ட்ரை பண்ணதா செஞ்சீங்க. அத்தை, அதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏ இந்திரா, உன்னை வீட்டை விட்டு அனுப்புனது நான். நீ எதுக்காக இவ்வளவு பழி சொல்லிட்டு இருக்க? அத்தை, அத்தை நேத்து அக்காவுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அக்காவுக்கு வந்த அந்த மயக்கத்துக்கு காரணமே இவங்க தான். அதுக்கப்புறம் இவளுக்கு ஏத்தின ட்ரிப்ஸ்ல பபிள்ஸ் சரியா கிளியர் பண்ணாததுக்கும் இவங்க தான் காரணம். இன்னைக்கு அக்கா என் அக்கா புடவைய எரிக்க ட்ரை பண்ணி அக்காவை காயப்படுத்தணும்னு நினைச்சதும் இவங்க தான். ஏய், என்னடி விட்ட பேசிக்கிட்டே போற? நான் ஒன்னும் சும்மா பேசல, நான் நல்ல ஆதாரத்தோட தான் பேசுறேன். ஆதாரமா? என்ன இருக்கு? அக்கா, அவள நம்பாத, அவ போய் சொல்றா. அத்தை, எனக்கு ஒரே ஒரு முறை சான்ஸ் கொடுங்க அத்தை. நான் உண்மையான ஆதாரத்தோட எல்லாத்தையுமே நான் நிரூபிப்பேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அத்தை. ஏய் இந்திரா, என்னடி இதெல்லாம்? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இரேமா. அத்தை ப்ளீஸ் அத்தை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இத பாரு, நீ என்ன சொன்னாலும் உன்னை நான் நம்ப மாட்டேன். அத்தை, ஜெயா, இந்திரா சொல்றது என்னன்னு தான் நம்ம கேட்போமே. இது நம்ம குடும்பத்தோட வாரிசோட உயிர் பிரச்சனை. இதுல விளையாட வேண்டாம். அக்கா, உன்னை எல்லாரும் இங்க குழப்பிட்டு இருக்காங்க. நீ யார் பேச்சையுமே நம்பாத. அத்தை, இந்திரா சொல்றதே ஒரு முறை கேட்டுதான் பாப்போமே. சரி, என்ன ஆதாரம் காட்டு. காமிக்கிறது இல்ல அத்தை, நான் கூட்டிட்டே வரேன்.
நீங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்பா சத்தியமா என்னால முடியலப்பா. அன்பரசிய மனசுல நினைச்சுக்கிட்டு இவ கூட நிக்கிறதுக்கு என்னால முடியலப்பா. விஸ்வா, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நீ ஏன் அனன்யா பக்கத்துல நிக்கிறான்னு நினைச்சுக்கிற? அப்புறம் அன்பரசு நிக்கிறான்னு நினைச்சுக்க. அப்பா என்னப்பா சொல்றீங்க? இது பிடி, அதாவது பாரதியார் ட்ரிக்கு. அவர் எப்படி அவருக்கு பிடிச்ச கண்ணம்மாவோட கற்பனையில வாழ்ந்தாரோ அது மாதிரி சில நேரம் நமக்கு பிடிக்காதவங்க கூட இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவங்கள விட்டுட்டு நமக்கு பிடிச்சவங்க கூட தான் நிக்கிறோம்னு நாம கற்பனை பண்ணிக்க வேண்டியதுதான். டேய், அப்படித்தான் நிறைய பேருங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டிய அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணாதான் நினைச்சு வாழ்றாங்க. இதுதான்ப்பா பிராக்டிக்கல். அப்பா அப்போ நீங்களும் அப்படிதானா? டேய், நான் நாட்டு நடப்ப சொல்றேன்ப்பா. விஸ்வா, இன்னொரு விஷயம், நான் வீட்டுல சொன்ன மாதிரி தான். உன் காதலுக்கு வலிமை இருந்தா கண்டிப்பா அந்த கல்யாணம் நிக்கும். அது வரைக்கும் அனன்யாவும் பக்கத்துல வரத்தான் போறா, நிக்கதான் போறா. அதை நினைச்சு நீ டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலா நான் சொன்ன மாதிரி பாரதியாரை நினைச்சு அந்த செகண்டை என்ஜாயபிளா மாத்திக்க. இப்போதைக்கு இதைத்தான்ப்பா என்னால சொல்ல முடியும். சரியா? அப்பா சூப்பர்ப்பா. டேய், அம்மா பாக்குறா. என்ன இவரு இவ்ளோ நேரம் முறைச்சிட்டு இருந்தாரு, திடீர்னு மாறிட்டாரு. ஆனா இதுதானே எனக்கும் வேணும். என் வாழ்க்கை இன்னில இருந்து மாறப்போகுது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். முருகா, என்னால யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்தை மறைக்க போய் இப்ப எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி
நானே ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டேன். கார்த்திக் சார் கிட்ட பொய்யா நடிச்சதுக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். கீழே இறங்கு. அண்ணி, என்ன ஆச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்த? நீ உன்னதான் தீபா கேக்குற, என்ன நடந்துச்சு? அண்ணி, ரூபஸ்ரீக்கு நான் பாடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கவே கூடாது அண்ணி. அவங்க ஒவ்வொரு வாட்டியும் என்ன மிரட்டியோ இல்ல ஏதாவது சமாதானம் சொல்லியோ அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் என்ன ஓட வச்சதுனால ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைக்கு பூதாகரமா மாறி எனக்கு எதிரா நிக்குது அண்ணி. பல்லவியா நடிக்க சொன்னாங்கல்ல, அதுதான் அண்ணி இன்னைக்கு கார்த்திக் சருக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருச்சு. சிதம்பரம்னு ஒரு ஆளு கார்த்திக் சார் கிட்ட போட்டி போட்டு தோத்தார்ல, அந்த ஆளு இந்த கான்ட்ராக்ட நான் வாங்கி காட்டுவா. சும்மா இல்ல, நீ சொன்னீங்க பல்லவி வெளியில வந்து யாருக்கும் பாட மாட்டாங்கன்னு, அதே பல்லவி எனக்கு வந்து பாடுவாங்க. ஹலோ பல்லவி மேடம், என் கம்பெனிக்கு வந்து நீ பாடு. என் உயிரே போனாலும் அது மட்டும் என்னைக்கும் நடக்காது. வேண்டாம், அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நம்ம ஸ்டுடியோக்கு வந்து பாடுறியாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெருசா பணம் கொடுத்தா கொடுத்த வாக்க மீறலாமா? விராமே, 5000 ரூபானா அசையாத மனசு 50,000ன்னு சொன்னா லேசா யோசிக்கும். அதுவே 5 லட்சம்னா அடிமை சாசனமே எழுதி கொடுக்க ரெடி ஆயிடும். பணம் 10 செய்யுங்கிறது சும்மா இல்ல அபிராமி. அப்ப பணம்னா மனசாட்சி உறுத்தாதா? மனுஷ பைய மனசு நாச்சியா உறுத்துனா தானாவே சமாதானம் சொல்லிக்க காரணமா கிடைக்காது. ரொம்ப உறுத்துனா கோயிலுக்கு போய் ₹1 கற்பூரம் ஏத்திட்டு வந்து சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படிலாம் எல்லாரையும் பொதுவா சொல்லிட முடியாதுங்க. எனக்கு இது பச்சை துரோகமா தான் தெரியுது. அஞ்சு லட்சம் நமக்கு சின்ன காசு அபிராமி, அதனால நீ இப்படி பேசுற. இதே 5 கோடி தரேன், இந்த போட்டியில இருந்து கார்த்திய விலகிக்க சொல்லுங்கன்னு உங்ககிட்ட டீல் பேசுனா என்ன பண்ணுவ? பாத்தியா, ஷாக் ஆய் நிக்கிற. பணம் யாரையும் அசைச்சு பாத்துரும், அதுதான் உண்மை. விதிவிலக்கு இருப்பாங்க, ஆனா பெரும்பான்மை இப்படிதான் இருப்பாங்க. அப்பா, முதல்ல அந்த கான்ட்ராக்டே அவ்வளோலாம் இல்லப்பா. நீங்க என்ன அதுக்குள்ளே கோடிக்கணக்கில் சொல்லி ஷாக் கொடுக்குறீங்க? இது கான்ட்ராக்டுக்கான வேலை நான் நினைக்கிறேன். இது சிதம்பரத்தோட ஈகோக்கான வேலை. அந்த ஆள் என்ன பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா இவ்வளோ ஆக்ரோஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். பிசினஸ் மட்டும்தான் அவனோட மோட்டிவா இருந்தா பல்லவிய பாட வச்சதோட டைரக்டா மும்பை கம்பெனிக்கே பேசிருப்பான். அதை விட்டுட்டு
அவன் ஏன் இப்ப கார்த்தியை பார்க்க வந்தான்? முழுக்க முழுக்க இது ஈகோப்பா. அதுக்காக அந்த ஆளு எவ்வளவு பணத்தை வேணாலும் கொடுப்பான். பல்லவி ரூபஸ்ரீ கிட்ட மாட்டிக்கிட்டது கூட அவனோட பண தேவைக்காக தான். மிஞ்சி போனா பல்லவிக்கு ரூபஸ்ரீ என்ன கொடுத்திருப்பா? 1 லட்சம் இல்ல 2 லட்சம் கொடுத்திருப்பாளா? அதுக்கே தன்னோட குரலை வாழ்நாள் முழுக்க வாடகைக்கு விட தயாரா இருந்தா. இப்போ சிதம்பரம் மாதிரி ஒரு பெரிய ஆள் டீல் பேசுறான்னா கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் தான் கொடுத்திருப்பான். கஷ்டப்படுற பொண்ணு மனசு தடுமாறி இருக்கும். இதெல்லாம் பிசினஸ்ல சகஜம்னு நினைச்சுக்கிட்டு கடந்து போயிடுறது தான் நல்லது. நீங்க சொன்ன மாதிரி கோடிக்கணக்கில் டீல் வந்தாலும் மனசாட்சியை மீறி ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியாதுப்பா. எனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்றவங்களையும் என்னால எந்த ரீசனுக்காகவும் ஏத்துக்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தூங்கவே இல்லையா மாமா? முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எங்க மாதிரி தூங்குறது? ஒரே கொசுக்கடி. விடிய விடிய கொசுவத்தான் விரட்டிக்கிட்டு இருந்தோம். சொரிச்சு சொரிச்சு கையில ரத்தம் வந்துருச்சு. பாண்டி, சரிங்க சிஸ்டர். என் ஃப்ரெண்டு வீடு பார்த்து தரேன்னு சொல்லியிருக்காப்பா. நாங்க வேற வீட்டுக்கு போயிடுவோம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கே போலாம். என்னப்பா சூர்யா சொல்ற? நம்ம வீட்டுக்கு எப்படி போக முடியும்? நேரம் வேற யாராவது வீட்டை ஏலம் எடுத்திருப்பாங்க. வீடு வேற ஒருத்தருக்கு சொந்தமா இருக்குமே. தேவி அம்மா வீட்டை வேற யாரும் சொந்தமாக்கிக்க முடியாது மாமா. என்னைக்கும் அது நம்ம வீடுதான். நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம். தேவி மேலையும் தேவியோட வீட்டு மேலையும் உனக்கு இருக்கிற மரியாதை எனக்கு நல்லா புரியுது மாறி. ஆனா சட்டப்படி இந்நேரம் அந்த வீட்டுக்கு இன்னொருத்தர் உரிமையாளரா ஆயிருப்பாரு. இல்லப்பா, நம்ம வீடு நம்மளை விட்டு போகல. இப்பவும் அது நம்ம வீடாதான் இருக்கு. என்ன சொல்ற சூர்யா? வீட்டை மீட்டாச்சு மாமா. 30 கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்துல வீட்டை நாங்களே எடுத்துக்கிட்டோம். என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க? 30 கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்துல எடுத்திருக்கீங்களா? மாறி கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க எப்படி 30 கோடிக்கு ஏலம் எடுத்தீங்க? அது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏலத்துல வீட்டை நாங்க எடுத்ததுக்கான பத்திரம் இந்தாங்க மாமா, இத பாருங்க. வீடு திரும்ப கிடைச்சிருச்சு. நம்ம வீடு நம்ம கையை விட்டு போகல. சுஜாதா, பார்வதி, நம்ம வீடு நமக்கு கிடைச்சிருச்சு. சிஸ்டர், என்னது அதிசயமா இருக்குது? ஊட்ட ஏலத்துல இருந்து மீட்க கோடிக்கணக்கில் பணம் வேணுமே. இந்த அன்னாடங்காட்சிகள்கிட்ட ஏது அவ்வளவு பணம்? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. இவங்க நமக்கு ஒருவேளை தெரியாம பணத்தை ஆட்டைய போட்டு உள்ள வச்சிருப்பாங்க போல இருக்குது. மாமா, அவங்க ஒன்னும் நம்மள மாதிரி கிடையாது. ஆனா அந்த வீட்டை ஏலத்துல இருந்து எடுக்கிற அளவுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னா குழப்பமா இருக்கு. எனக்கு அதேதான் குழப்பமா இருக்குது. மாரி, சூர்யா, ஏலத்துல வீட்டை மீட்டெடுக்க யார் பணம் கொடுத்தது? தேவி அம்மா தான் கொடுத்தாங்க மாமா.
தேவி பணம் கொடுத்துச்சா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த நட்சத்திர குறியீடு மூலமா தேவி அம்மா ஏதோ சொல்ல வராங்க. அது என்னவா இருக்கும்? ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார். சொல்லு மாரி. கொஞ்சம் இங்க வாங்கல. என்ன மாரி, எதுக்காக கூப்பிட்ட? வீடு ஏலத்துக்கு போகாம நீங்க தான் ஏதாவது செஞ்சு தடுத்து நிறுத்தணும்னு தேவி அம்மா கிட்ட நான் வேண்டிட்டு இருந்தேன். அப்போ தேவி அம்மா முன்னால இருந்த குங்கும சிமிழ் கீழே விழுந்து உருண்டு வந்து இங்க நின்னுச்சு. இது கீழே விழுந்து உருண்டு வந்திருக்கு. இதுக்கு எதுக்காக என்ன கூப்பிட்ட? குங்கும சிமிழ் உருண்டு வந்து எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா? நீ என்ன சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த நட்சத்திரத்தை பாருங்க. ஆமா, இது ஸ்டார். இதுக்கு என்ன இப்ப? நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு வரும்போது இதே மாதிரி நட்சத்திரம் போட்ட காகிதம் ஒண்ணு கிடைச்சது. இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த காகிதத்துல இருந்த நட்சத்திர குறி இங்க இருந்துச்சு. ஓகே, பட் இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த நட்சத்திர குறி மூலமா தேவி அம்மா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. வீடு ஏலத்துக்கு போகாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு வேண்டிட்டு இருக்கும் போது குங்குமச்சிமிழ் உருண்டு வந்து இந்த நட்சத்திர குறியீடு கிட்ட நிக்குதுன்னா இதுல ஏதோ இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க இத இடிங்க முதல்ல. என்ன மாதிரி நீ இதை இடிக்கிறதா? ஆமா ஹஸ்பண்ட் சார், நம்ம குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது இந்த ஸ்டார் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு ஹஸ்பண்ட் சார். இத உடைச்சா கண்டிப்பா இதுல இருந்து ஏதாச்சும் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும். நீங்க இப்பவே இதை இடிங்க ஹஸ்பண்ட் சார். செவுத்துல என்ன இருக்க போது மாதிரி? நீங்க முதல்ல இடிங்க. கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். சரி, கொஞ்சம் இரு, வந்துடுறேன். மாரி, நீ இப்படி வா. பாத்து கொஞ்சம் மெதுவா இடிங்க ஹஸ்பண்ட் சார். சார், ஏதோ மஞ்சளா தெரியுது. கொஞ்சம் மெதுவா இடிங்க. சரி மாரி. இது கோல்டு மாரி. கொடுங்க ஹஸ்பண்ட் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மேடம், இந்த ஆள் பேய் மாதிரி துரத்துறான். ஐயோ, அதான் அடிச்சு போட்டீங்கல்ல. இங்க இருந்து உடனே நம்ம கிளம்பணும். நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. கிளம்புங்க, வாங்க. மேடம் மேடம், இந்த பக்கம் வாங்க. கார் இந்த பக்கம் நிக்குது. வாங்க வாங்க. மெதுவா மெதுவா மேடம், பாவம் எவ்வளவு தூரம் ஓடி வரீங்க? நீ வேற. அந்த பிரியா அங்க என்ன நிலைமையில இருக்காளோ? அவளை தூக்கிட்டாங்க மேடம், நான் பார்த்தேன். ஏய், சாட்சி சொல்றியா? அதுவும் என்கிட்டயே. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதுன்னா நீங்க தான் கடத்துனீங்கன்னு சொல்லிடுவா மேடம். ஐயோ, டேய், தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்கடா. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நம்ம அவளை தூக்கணும். இல்லைன்னா இந்த நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, சும்மா நச்சுன்னு தூக்கிடுவோம் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க.
தூக்கிடலாம். சீக்கிரம் வாங்க ஆ. வாங்க போ. டேய் பாத்து இறக்குடா பாத்து இறக்குடா. பாத்து இப்படி. டேய் புடிச்சுக்கோடா நான் பாய விரிக்கிறேன். பிரியா 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 இத பார் பிரியா. பிரியா ஏ பிரியா. பிரியா ஏ பிரியா 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 டேய் போய் தண்ணி எடுத்துட்டு வாடா போ. அனி எங்கடி போய் தண்ணி எடுக்கிறது? ஐயோ எங்கயாவது போய் எடுத்துட்டு வாடா போடா. சரி நீ டேய் பாத்துக்கடா வரேன். பிரியா 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 பிரியா. என்ன இவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேடம் சீட்டு கடியில் வச்சிருந்த 10 லட்சம் அப்படியே இருக்கு மேடம். உள்ள பணம் இருக்குன்னு கவனிச்சிருக்க மாட்டாங்க மேடம். இந்த பணம் மட்டும் போயிருந்ததுன்னு வச்சுக்கோயேன் உங்களை கார் ஏத்தியே கொண்டிருப்பேன்டா. ஏறுங்கடா வண்டியில. சரிங்க மேடம். இந்த நேரத்துல யார் போன் அடிக்கிறான்னு தெரியலையே. மேடம் என்னாச்சு மேடம்? ஹலோ பூஜா. அத்தை சாரி அத்தை. நான் இதோ வந்துட்டே இருக்கேன் அத்தை. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ வந்துடுறேன். ஹேய் நீ எங்க இருக்க இப்ப? இதோ கோயில் பக்கத்துல வந்துட்டேன் அத்தை. கல்யாணம் முடிஞ்சிருச்சா அத்தை? மேடம் பொண்ணு தூக்குனது நாம தானே, என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? டேய் கம்மனறா. கல்யாணம் முடிஞ்சிருச்சாவா? கல்யாணமே இன்னும் முடியல பூஜா. அப்பா ஓகே, நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் அத்தை. நானும் அர்ச்சதை போடணும்ல. அது இல்ல பூஜா, இங்க என்னெல்லாமோ நடந்துருச்சு. அச்சோ என்னத்த சொல்றீங்க? என்னாச்சு? உங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். அந்த சக்தி தான் பூஜா உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. எல்லாத்தையும்னா கல்யாணத்தை கூடயாத்த? சக்தியா? அவ எப்படி அங்க? நீங்க தானே ஜோடியா ஏதோ வேலை செய்யணும்னு சொல்லி அமுச்சு வச்சீங்க. அவ எப்படி திரும்ப வந்தா? ஐயோ அத்தை எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. தயவு செஞ்சு இப்ப எல்லாத்துக்கும் என்கிட்ட விளக்கம் கேட்காத. சக்தி பிரியாவை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான். அப்ப நீங்க அங்க போலையா அத்தை? இல்ல நான் போகல. இத பாரு, நீ உடனே கிளம்பிங்க வந்துரு. அதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்பாடா நல்ல வேலை, சக்தி லிஸ்ட்ல நம்ம இல்ல. எங்கத்த வரணும்? பிரியாவை வச்சிருக்கால அந்த இடத்துக்கு. பிரியாவை எங்க வச்சிருக்காங்க? ஓ கடவுளே, கேள்வி மேல கேள்வி கேட்காத. நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், வந்து சேரு. சரிங்க அத்தை, நான் உடனே வந்துடுறேன். மேடம் என்னாச்சு? பிரியா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? ஒரு இடத்துல எனக்கு மிஸ் ஆனாலும் கடவுள் எனக்கு இன்னும் ஒரு இடத்துல கரெக்டா காட்டியிருக்காரு. டேய் சீக்கிரம் வண்டியை ஓட்டுறா. எனக்கு முன்னாடி ரங்கநாயகி பிரியாவை பாத்திரக்கூடாது நம்ம நினைச்சோம். ஆனா ரங்கநாயகியும் அதே தான் நினைக்கிறா போல. பிரியாவை பார்க்க நான் வரணுமா? பிரியா பக்கத்துல இருந்தாலும் அவளை இன்னும் பார்க்க முடியலையா? என்ன வாழ்க்கை பத்தியா இது? ஏய் பிரியா ரங்கநாயகி கிட்ட எதுவும் பேசிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம அவ கதையை முடிச்சிடணும். அவ மட்டும் ஏதாவது பேசிட்டா ரங்கநாயகி என்னோட கதையவே முடிச்சிருவா. எல்லா பிளானுமே நாசமா போயிடும்.
அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். கடவுளை நம்புங்க மேடம், எல்லாம் கரெக்டா நடக்கும். டேய் எங்கடா இருக்கீங்க? மேடம் பக்கத்துல வந்துட்டேன் மேடம். சொல்லுங்க மேடம். நான் லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு உடனே சீக்கிரம் வாங்க. 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவோம் மேடம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய் என்னடா யாரையுமே காணோம்? லொகேஷன் கரெக்ட் தானா? லொகேஷன்லாம் கரெக்ட் தான் பாஸ். ஒருவேளை இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்களோ? பாஸ் டேய் யாரா நீங்க? எங்கடா அந்த பொண்ணு? பாஸ் நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு இங்க தான் பாஸ் இருந்திருக்கு. நம்ம வந்த லொகேஷன் கரெக்ட் தான் பாஸ். ஏ கோபால எங்கடா போயிட்ட? வாடா. ஐயோ பாஸ். டேய் ஒழுங்கு மரியாதை அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு ஓடிடுங்க. இல்ல என்னடா பாத்துட்டு இருக்க? அண்ணா சூப்பர் பாஸ். வாங்கடா. பாஸ் ஆயுதம். போடுங்க பாஸ். வந்திருக்கிறது யாருன்னு தெரியலையே, எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். எங்கடா அந்த பொண்ணு? சொல்லுடா. சொல்ல தெரியல. தெரியல. அடிங்க அடிங்க. சொல்லுடா அடிங்க. அடிங்க இந்த காரை ஏன் அடிங்க? சொல்லு. எங்கடா அந்த பொண்ணு? தெரியல. டேய் அந்த பொண்ணு இங்க எங்கயா தான் இருக்கணும். போய் தேடி பாரு போ. பாஸ் நீங்க தனியே நான் பாத்துக்கிறேன் போடா. பாஸ் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அந்த பொண்ணு இந்த லொகேஷன்ல இல்ல பாஸ். அடிங்க பாஸ் இவங்கள. சொல்லு. போடுங்க பாஸ். சொல்லுடா. சொல்லுங்கடா உண்மையா. சொல்லு. சொல்லுடா. சொல்லு. டேய் சொல்லுறேன். எங்கடா? இப்ப வரைக்கும் இங்க தான் இருந்தா. நீங்க வர்றதுக்கு முன்னாடி தான் தப்பிச்சு ஓடிருப்பா. டேய் அந்த பொண்ணு இங்க தான் எங்கயாவது பக்கத்துல போயிருக்கணும். வேற எங்கயாவது போய் மாட்டிக்கிறதுக்குள்ள வா போய் கண்டுபிடிச்சு காப்போம். ஓகே பாஸ். உங்களை போடா காலகையா. எங்க பாஸ்? தெரியலையாடா. இப்படி போலாமா? வா. வாடா வாடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பொறுத்த வரைக்கும் தமயந்திக்கு கல்யாணம் ஆகி அவ இந்த வீட்டை விட்டு போகணும், அவ்வளவுதான். அதனால இந்த கல்யாணம் நின்னு போறத நானும் விரும்பல. அதனாலதான் அந்த பொண்ண யாரையுமே மீட் பண்ண விடாம லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். எங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசை இருந்தா இப்பவே கிளம்பி உடனே வந்து அவளை பேசி சரி பண்ணி உங்க வழிக்கு குறுக்க வராம பாத்துக்கோங்க. ஓகேங்க. ஓகே தேங்க்ஸ்ங்க.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க அவகிட்ட நைஸா பேசி சமாளிச்சு ஹோல்ட் பண்ணி மட்டும் வைங்க. நான் இப்பவே அங்க வரேன். ஓகே ஓகே, சீக்கிரமா வாங்க. சரிங்க. ஓகே. ஓகே, உடனே வரேன். தமயந்தி, என்ன ஆனாலும் சரிடி, இதுக்கு மேலேயும் உன்னை இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஐயோ, அந்த பொண்ணு இங்க தானே இருந்தா, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. ஏய், யார் வந்தது? அது அது யாரோ அட்ரஸ் கேட்டு வந்தாங்க, நான் சொல்லி அனுப்பிட்டேன். பின்னாடி என்ன வச்சிருக்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்லையே, என் ஃபோன். பாஸ், அடுத்து என்ன பண்ண போறோம்? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு இப்ப ஏஜிஆர் கிட்ட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது பாஸ். எப்படி நான் சொல்றேன்? நம்ம குடோனுக்கு போனப்போ அங்க ஒரு ரவுடி என்ன சொன்னான்னு கவனிச்சிங்களா? எங்கடா போன அந்த பொண்ணுன்னு தான் கேட்டான். அப்போ நாம போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கு. ஆமாடா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். கண்டிப்பா அந்த பொண்ணு அங்க இருந்து அவளாதான் எஸ்கேப் ஆயிருப்பா. அவ தப்பிச்சு வெளியில போயிருந்தா ஒண்ணு அந்த கிருஷ்ண பார்க்க போயிருக்கணும். ஆனா அது இப்ப அவளுக்கு சேஃப் இல்லைன்றது அவளுக்கு நல்லா தெரியும். அதனால அவ தமயந்தி வீட்டுக்கு போயிருக்கணும். இல்லைன்னா அவ தமயந்தி பார்க்க மெஸ்ஸுக்கு போயிருக்கணும். அவ கொஞ்சம் புத்திசாலி பொண்ணா இருந்தா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ணிருக்கணும். சூப்பர் பாஸ், அப்ப வாங்க உடனே போலாம். இவர் எதுக்கு இப்போ கால் பண்றாரு? எத்தனை தடவை சொன்னாலும் இவருக்கு புரியவே புரியாதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த சித்தார்த் அவங்க போற ரூட்டை கண்டுபிடிச்சு போய் அவங்களை புடிச்சிட்டான். நம்ம எல்லாரும் கையும் களமா மாட்டிப்போமே. அவன் ட்ரேஸ் பண்ணாலும் எதுவும் நடக்காது. நீ கொஞ்சம் பயப்படாம இரு. எப்படிக்கா பயப்படாம இருக்கிறது? கடப்பால அவங்க மேல கேஸ் இருக்கிற வரைக்கும் சித்தார்த் சொல்றானே. எனக்கு என்னவோ சித்தார்த் சொன்ன மாதிரி அந்த குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவானு பயமா இருக்குமா? ஷோ, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீங்களும் பயந்து தேவையில்லாம என்னையும் பயமுறுத்தாதீங்க. கொஞ்ச நேரம் இருங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க மேடம். இப்போ இந்த குழந்தைய ஆந்திராவில் இருக்கிற எங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் அது கதையை முடிச்சிடுறேன் மேடம். உங்க பிளான் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா சித்தார்த் உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப நீங்க போற ரூட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனும் அதே ஹைவேல தான் வந்துட்டு இருக்கான். మీరు ఏమంటారు మేడం? நீங்க உங்க ஊருக்கு கூட்டிட்டு போய் அந்த குழந்தையோட கதையை முடிக்கிறதுக்குள்ள அந்த சித்தார்த் உங்களை வந்து தொக்கா புடிச்சிடுவான். பக்கத்துல எங்கேயாவது சட்டு புட்டுன்னு அவன் கதையை முடிச்சிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. అర్థమైంది మేడం. పని పూర్తి అయిన తర్వాత కాల్ చేస్తాను మేడం. என் அக்கவுண்ட் டீடைல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் நீ வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒழுங்கா வந்து சேரும். முதல்ல வேலையை முடி. அப்புறம் நீங்க பண்ற வேலைக்கு
அந்த சித்தார்த் தண்டனை அனுபவிக்கணும். அவன் மேல பழி விழற மாதிரி நான் சொன்ன மாதிரி கரெக்டா மேட்டர் முடிச்சிடுங்க. சரிங்க மேடம். మీరు నాకు ఇచ్చిన అత్తిని సెత్తి ముత్తిర ఉంది. అది చాలు మేడం. இந்த கத்தியை வச்சு இந்த குழந்தை கழுத்தை அறுத்து போட்டு இதையும் அங்கேயே போட்டு வந்துடுற மேடம். போலீஸ் வந்தா அவனை தான் அரெஸ்ட் பண்ணும். சரி சரி, வேலையை கச்சிதமா பண்ணுங்க. சித்தார்த் என்னதான் நினைச்சாலும் அந்த குழந்தையை இனிமே காப்பாத்தவே முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த குழந்தையை கொண்ட பழியும் சித்தார்த் மேலதான் விழும். இனிமே வாழ்நாள் பூரா அவனுக்கு ஜெயிலு தான். சூப்பர் அத்தை. இவங்க என்ன கொல்றதுக்காக தான் கடத்திட்டு வந்திருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மகா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க விக்ரம். நம்ம கார்டன்ல நான் வாக்கிங் போயிருந்தேன். அப்போ இந்த ரோஸ் பூத்து இருந்தது. அது நீ வளர்த்த செடி தானே, அதனால உன்கிட்ட வர்றதானே நியாயம். அதான் கொண்டு வந்தேன். டேய், என்னடா பேசிக்கிறாங்க? உனக்கு ஏதாவது கேக்குதா? அதான்க்கா, எனக்கும் கேட்கல. அதனாலதான் காதுல ஜூம் போய் கேட்டுட்டு இருக்கேன். ஏக்கா, ரொமான்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மகா, என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? இல்ல, இந்த ரோஸ எனக்காக பறிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நோ 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 நோ, ஆக்சுவலா இது நீ வளர்த்த செடியில பூத்த ரோஜா. அதனால உன்கிட்ட வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன். எது உண்மையோ அதை தானே சொல்ல முடியும். இந்தா வச்சுக்கோ. விக்ரம், கையெல்லாம் சந்தனமா இருக்கு. பேசாம நீங்களே வச்சு விட்டுறீங்களா? ஏக்கா, பொண்ணுங்கனாலே பக்கத்திலேயே போக மாட்டான், அவன் நெருப்பு, உன்னோட வளர்ப்புன்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொன்னியாக்கா. உன் மூத்த மகன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு பாத்தியா? தேங்க்ஸ் விக்ரம். ஐசே ஐசே சொன்னா கேளு. ஐசே 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 சொன்னா கேளு. ஐசே நில்லு. விஜய், ஐசே சொன்னா கேளு. ஐசே 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 இங்க பாரு. ஐசே வேண்டாம். ஐசே இங்க பாரு. அப்படியே நில்லு. ஐசே ஐசே இங்க பாரு சொன்னா கேளு. ஐசே விஜய், ப்ளீஸ் ஐசே, ப்ளீஸ் ஐசே. ஐசே ஐசே ப்ளீஸ் ஐசே. எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க என்ன விடுங்க, போங்க. ஐசே 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 இங்க பாரு. ஐசே, இத்தனை நாளா நீ சொல்றதெல்லாம் கேட்டு பேசாம இருந்தல்ல, உன் வேலையெல்லாம் தூக்கி போட்டு வா. இங்க பாரு, முதல்ல ரொமான்ஸ், அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கலாம். ஐசே 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 வேண்டாம் விஜய். ஐசே விஜய், ஐசே விடுங்க. ஐசே சொன்னா கேளுங்க. ஐசே விஜய், சொல்றல. ஐசே ஐசே நில்லு. சொன்னா கேளு. அக்கா, நீ ஏதோ சொன்ன, ரெண்டு பேருமே நான் ஆசைப்பட்ட மாதிரி இருக்காங்கன்னு. என்ன நடக்குதுன்னு பாத்தியா? பஞ்சு நெருப்பும் பத்திக்கத்தாக்கா செய்யும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. அவளுக்கும் தெரியல. தொடர்ந்து காய்ச்சல் மட்டும் வந்துகிட்டே இருந்தது. தலை சுத்தல், வாமிட். 2 பேரும் அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. ஆனா சீரியஸா எடுத்துக்கிட்டு டாக்டரை போய் பார்த்தப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது காப்பாற்ற முடியாத அளவுக்கு கேன்சர் முத்தி போயிடுச்சுன்னு. ஸ்டேஜ் 4 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. நொறுங்கி போயிட்டம்மா. அப்ப கூட அவ உன்னதாண்டா நினைச்சா. என்னையா? எதுக்கு டாட்? காப்பாற்ற முடியாதுதான். ஆனா இது மாயாவுக்கு தெரிய வேண்டான்னு அவ சொன்னாம்மா. ஏன்னு கேட்டேன். மாயா எனக்காக பரதநாட்டியம் கத்துக்கிறா. அது முடியற வரைக்கும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டாம்மா. நீங்க இங்கே இருந்தா எப்பவாவது அவகிட்ட சொல்லிடுவீங்க. யூ பெட்டர் கோ அவேன்னு. அவதான் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புனா. சீரியஸ்லி? எந்த பைத்தியக்காரனாவது ஸ்டேஜ் 4 கேன்சர்ல போராடிக்கிட்டு இருக்கிற மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போவானா? நான் போன அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக. ஆஸ்திரேலியால இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம் தான். ஒவ்வொரு செகண்டும் அவளை நினைச்சு நினைச்சு நாங்க அழுதுட்டு தான் இருந்தேன். என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய வரம் எனக்கு சந்தியா அம்மா. வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய தண்டனை இந்த ஆஸ்திரேலியா வாழ்க்கைம்மா. போயிட்டா. அவளோட ஞாபகார்த்தமா உன்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டா. இப்ப என்கிட்ட மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியும் நீ மட்டும்தான். சரிண்ணே, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். அம்மாவை கை விட்டுட்டு போயிட்டீங்களோட தப்பா நினைச்சிட்டேன். சாரி மாயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாயா பாப்பா, உங்க அப்பாவை விட்டுட்டு இருந்துருவீங்களா? என்ன விட்டுட்டு இவர் இருப்பாரான்னு அப்பா கிட்ட கேளுங்க. இவ்ளோ நேரம் உள்ள ஒரே அழுக. நான் தான் அப்பாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன். மாயா சின்ன பொண்ணு. அவளுக்கு யாரு? மாயாவ சின்ன பொண்ணு? உண்மையிலேயே அவ ரொம்ப பெரிய மனுஷி. உனக்கு தான் அவளை பத்தி தெரியல கிஷோர். அவ படிப்பை விட மாட்டா. மாயா, இங்கே காலேஜில் சேர்ந்துக்கிறியா இல்ல மிச்சிகன் யூனிவர்சிட்டியில ஆன்லைன்ல கண்டினியூ பண்றியா? தெரியல டாட். ஒரு ஐடியாவும் இல்ல. இங்க என்ன காலேஜா இல்ல?
நானும் தனமும் ஒன்னாதான் போறோம். எங்க கூட மாயாவும் வரட்டுமே. அண்ணா இது ரெண்டும் போகட்டும், அதான் சரின்னு தோணுது. ஏன்னா 2 பிள்ளைகளையும் வேற வேற காலேஜில் சேர்த்து விட்டு நம்மளால அலைய முடியாதுல்ல. அவன் நினைக்கிற கோர்ஸ் அங்க இருக்கணுமே. பாப்போம். நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். ஏங்க, அப்போ நாளைக்கே அந்த காலேஜுக்கு போய் விசாரிச்சிருங்க. என்னடா ரகு, உனக்கு என்ன இஷ்டம்னு நீ சொல்லவே இல்லையே. ஒன்னா படிச்சா தனலட்சுமிய மாயா நல்லா பாத்துப்பா. படிக்கட்டுமே. சரி, நான் புறப்படுறேன். ஆ சரி. வாங்க 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 வாங்க. போயிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், யார் நீ? என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய ஆளா நீ? நான் யார் தெரியுமா? என் வயசு தெரியுமா? என்னோட சக்தி தெரியுமா? எனக்கு 160 வயசு ஆயிடுச்சு. அண்டத்தை அடக்கக்கூடிய சக்தி படைத்தவண்ணா. நான் யார் தெரியுமா? சுத்தர பூமியவே என்னால நிறுத்த முடியும். என்கிட்டயே நீ கேள்வி கேட்கிறியா? தள்ளி போனி. உயிர் பிச்சை உனக்கு போடுற. ஒதுங்கி போனி. வந்திருக்கிறது யார் தெரியுமா? நான் யார் தெரியுமாடா? யாரு? யாரு? நான் யார் தெரியுமா? முத்தாரம்மா. குலசேகர பொண்ணு முத்தாரம்மாடா. சர்வ வல்லமை படைச்ச முத்தாரம்மாடா. என்கிட்டயே உன் கேள்விய கேக்குறியா? எனக்கே மிரட்டலா? இந்த முத்தாரம்மனுக்கே கட்டளையா? அம்மா தாயே முத்தாரம்மா. டேய் சொல்லுடா, சொல்லிட்டு போ. உனக்கு உயிர் பிச்சை தரேன். ஐயா மந்திரவாதி, அம்மனே நேர்ல வந்திருக்கு. கேட்கறத ஒழுங்கா சொல்லிட்டு ஓடி போயிடு. அண்ணே, கொஞ்சம் பேசாம இருக்கியா நீ? ஒருத்தன் மகா, அம்மன் கேட்கறதா சரி. அவரை பதில் சொல்லாம போக வேண்டாம்னு சொல்லு. அர்ச்சனா, இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு போ. சொல்லு. சித்தி சொல்லிட்டு போங்க. சொல்ல போறியா இல்ல உன்னை எரிச்சிரவா? அம்மா தாயே, ஆவேசப்பட்டு மந்திரவாதியை எரிச்சு கொன்னுடாத. கொஞ்சம் கருணை காட்டுமா. முத்தாரம்மா, உன்னை விட எனக்கு சக்தி அதிகம். இப்பவே உன்னை நான் கட்டி வச்சிருவேன். உன் ஆலயத்துக்கு திரும்ப முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். பரவாயில்லையா உனக்கு? முத்தாரம்மனையே கட்டுவியா? என்னையே கட்டுவியாடா? செய்டா பார்க்கலாம், செய்டா பார்க்கலாம்.
ஜெய் காளி. இந்த குடும்பத்தை காக்க நான் இருக்கேன். என்னோட சிஷ்யை, என்னுடைய பக்தை இந்த குடும்பத்துல இருக்கா. அவளை காப்பாத்த நான் இருக்கேன். நான் இருக்கேன். நான் இருக்கேன். சீதா. 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 துரை, சீக்கிரம் வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மா, காரணம் இல்லாம நான் நடிக்கலமா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த முத்தாரம்மா ஒண்ணு என்கிட்ட கோச்சிக்க மாட்டா. நல்லதுக்கு தானே அவ பேரை நான் யூஸ் பண்ணிருக்கேன். நடக்கிற எல்லாத்துக்கும் மகாலட்சுமிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அந்த மந்திரவாதி மகாலட்சுமியோட ஆளுதான். அவங்க 2 பேரும் கண்ணால பேசிக்கிட்டத நான் பார்த்தேன். மை வைக்க சொன்னது மகாலட்சுமி தான். மைய எடுக்க சொன்னதும் மகாலட்சுமி தான். ஆமாமா, உள்ள வந்ததுமே மந்திரவாதி மகாலட்சுமி அம்மாவை பார்த்தாரு. மகாலட்சுமி அம்மாவும் ஏதோ ரகசியமா சொன்னாங்க. இந்த மந்திரவாதி மகாலட்சுமி அம்மாவுக்கு தெரிஞ்சவர் தான். அவங்க பேசிக்கிட்ட விதத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கண்மைய நான் வைக்க வேண்டியது. நான் வைக்கணும்னு மகாலட்சுமி என் ரூம்ல வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் தோ அவதான் காரணம். சீதா, என்ன சொல்ற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஏய், என்னத்த தேடுற? உங்க அப்பா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது ஏதாவது தொலைச்சிட்டியா? ஆமா, உண்மையிலேயே அப்பா வீட்ல இருந்து கொண்டாந்ததுதான் கண்மை டப்பா. நல்லா சோஃபாவுக்கு கீழலாம் குனிஞ்சு பாரு. நீங்க தான் எடுத்தீங்களா? எடுத்தீங்கன்னா கொடுத்துருங்க. எங்க ஊர் திருவிழால வாங்கினது. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி திருடி மாதிரி இருக்கா? அங்கன உட்கார்ந்து இருந்த அர்ச்சனா இங்கன எங்கேயாவது தான் கிடைக்கும், போய் நல்லா தேடி பாருன்னு சொன்னாங்க. நானும் தேடினேன், ஆனா கிடைக்கல. இப்போதான் தெரியுது, என்னோட மை டப்பாவை ஏமாத்தி புடுங்கி அர்ச்சனா அவங்க கண்மையா போட்டிருக்காங்க. நான் கண்மைய போட்டு என்ன பைத்தியமாக்கிறதுக்காக மகாலட்சுமி வச்ச டப்பாவை அந்த முத்தாரம்ம மாத்தி அர்ச்சனாவுக்கு அனுப்பிட்டா. சூனியம் வச்சது மகாலட்சுமி, சூனியம் வைக்கப்பட்டது எனக்கு. சாமி புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன். அந்த அர்ச்சனா மாட்டிக்கிட்டா. ஏன்னா அர்ச்சனா கெட்டவ. முத்தாரம்மா, அம்மா தாயே, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கும் என் வயித்துல இருக்கிற உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எதையும் யார்கிட்டயும் காட்டிக்காதீங்க. இதுக்கு சரியான முடிவு எடுக்கணும்னா வேற மாதிரி தான் எடுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். மகாலட்சுமி, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். பண்ணாம விட மாட்டேன். என் கூட அந்த முத்தாரம்மனே இருக்கா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தேங்க்ஸ் தல. சரி, பார்க்கலாம்.
என்னண்ணா கார் ஆடுது? அதுவா ஒருத்தன் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருந்தா அதான் கையும் காலையும் காட்டி உள்ள தூக்கி போட்டிருக்கோம் காருக்குள்ள. நீங்களும் நம்ம சைடு தான் போலயே. ஆமா. சரி வரண்ணே. வரந்தல. சரி ஓகே வாங்க வாங்க. ஏய் அவன் என்னன்னு பார்க்கலாம். வாங்கடா வாங்க. ஏய் ஏய் எங்கடா அவன்? ஏய் எஸ்கேப் ஆயிட்டாடா அவன். நோ அதோ வரேன் பாருங்க வாடா பிடிக்கலாம். ஏய் வாங்கடா. என்னாச்சு பீம்பாய்க்கு? போனையே எடுக்க மாட்டாரு. தாத்தா என்னம்மா நாம போய் பீம்பாயை பார்த்துட்டு வரலாமா? இப்போ வா. ஆமா தாத்தா. வயிறு வலின்னு சொன்னல, முதல்ல டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். சாயந்தரம் டைம் இருந்தா அவரை போய் பார்ப்போம். சரியா? இப்பவே பார்க்கணும் தாத்தா. எனக்கு வயிறு வலி சரியாயிடுச்சு. தாத்தா இப்ப அவர் எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியும். நாம போகலாம் தாத்தா. உன் அம்மாவை கேட்காம நான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். சொல்றத கேளு. அம்மா வரட்டும், நாம அப்புறமா போய் அவரை பார்க்கலாம். சரியா? யாருமே ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஐ ஹேட் யூ தாத்தா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.